ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 31 எஸ்ஆர்ஹெச் vs டிசி மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில டிஸ்மிசல்ஸ் கீ பேட்டில்ஸுமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போகிற லைக் நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பும் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த மேட்ச்க்கு நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக பார்த்துக்க முடியும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து என்னென்ன யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவையோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஐபிஎல் நல்லா ஹீட்டடாக போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா தோத்துட்டு இருந்த டீம்ஸ்லாம் இப்போ வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஈக்குவலாக போய்கிட்டு இருக்குது. செம்மையான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா ஆஃப் த ஸ்டேஜ் வந்தாச்சு. 30 மேட்ச்சுக்கு கடந்தனால இன்னுமே ஒரு ஆஃப் ஐபிஎல் தான் இருக்குது. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மேட்ச்சுமே எல்லா டீமுக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தவறுகள், அதேமாதிரி இந்த பிளேயிங் லெவனில் சில மாற்றங்கள், யாரை மாற்றலாம், எந்த டீம் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த 11 பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக போகும். அது காரணம் டிசியும் போன மேட்ச்சில் வின் பண்ணிட்டு வராங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு 3 மேட்ச் ஸ்டார்டிங்கில் தோற்றுருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க ஹோம் கிரவுண்டில் மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வென்யூன் பிச்சில் போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு எல்ஹெச்சி கிரவுண்டுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் ஒரு 10-15 மேட்ச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுத்தாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு. எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக போச்சு. அதுக்கப்புறம் சேசிங்கில் ஈஸியாக வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. எல்ஹெச்சி கிரவுண்டு மட்டும்தான் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துட்டுருச்சு. பட் இப்போது எஸ்ஆர்ஹெச்சோடைய ராஜீவ்காந்தி ஸ்டேடியமே ஒரு நியூட்ரல் கிரவுண்டாக மாறிட்டுருக்கு. கடந்த ரீசன்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் போகுது, ரன்களும் அடிக்கிறாங்க. பெரிய அளவில் ரன்னுனா ஒரு 200க்கு மேலே அப்படி போல். லாஸ்ட்டில் புஷ் பண்ணாங்கன்னா 200க்கு மேலே போகுது. பட் விக்கெட்ஸும் விழுகுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். விக்கெட்ஸ் விழுந்தாலே அது ஒரு நல்ல நியூட்ரல் ட்ராக்னு சொல்ல முடியும். ஸோ டிஃபெண்டுமே பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சாக. ஸோ சூப்பராக அவங்க ஹோம் கிரவுண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான காரணம் அதுக்கு டைமென்ஷன்ஸும் கூட. ஸோ சின்ன கிரவுண்ட்லனா பால் ஈஸியாக வெளியில் போய் விழுகும். கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா கையில் போய் விழுவதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பவுலர்ஸுமே ஒரு சைட் பெருசாக இருந்தாலும் அந்த ஒரு சைட் பேட்ஸ்மேன்ஸை அடிக்க வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இன்னுமே பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு சான்சஸ்ன்றது கிடைக்கிது. ஸோ பவுண்டரி டைமென்ஷன்ஸ் நல்ல ஒரு பெரிய டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட் தான் டைமென்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்லோவர் ஒன்ஸு, கட்டர்ஸு, க்ரிப் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு, ஸோ டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் ட்ரிக்கியாக போகிற பவுலர்ஸ்க்கு சூப்பராக எடுக்கும். ஸோ நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், ஈசான் மல்லிங்கா எப்படின்னா ஒரு விக்கெட் நாயகருக்கு வேரியேஷன்ஸ் போடுவான்னு சொல்லிட்டு போன மேட்ச் சூப்பராக விக்கெட்ஸ்ன்றது எடுத்தார். 3 விக்கெட் நினைக்கிறேன். ஐ திங்க் அன்சுல் கம்போஜும் 3 விக்கெட். அவர் நல்ல ஒரு விக்கெட் ட்ராக்கில் இருக்கார். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் லுங்கி இங்கிடி நல்லா பண்ணிகிட்ருக்கார். ஸோ இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் 185லேருந்து 200 ஆவரேஜ் ஸ்கோரு. டியூ பெரிய அளவில் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் பெரிய அளவில் நம்ம அட்வான்டேஜ் இருக்குன்றது சொல்ல முடியாது இந்த வென்யூவில். ஸோ பேசஸ் 65% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 35% விக்கெட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச்சில் உங்களுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், கிரிஸ் கிளாசன், அனிகேட் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சஹில் அரோரா, சிவங்குமார், அதுக்கப்புறம் பெர்ஃபுல் ஹிங்கே, சயீப் ஹுசைன், இஷான் மல்லிங்கா. பெர்ஃபுல் ஹிங்கே போன மேட்ச் நல்லா ரன்கள் அதிகமாக கொடுத்தாரு. ஸோ சயீப் ஹுசைன் இன்னுமே டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஈசான் மல்லிங்காவும் சயீப் ஹுசைனும் கொஞ்சம் புஷ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். சுதுப்பே வரலாம். போன மாதிரி சம்மந்தமே தான் லிவிங்ஸ்டனை யூஸ் பண்ணாங்க. அவர் பேட்டிங்கில் எதுவுமே பண்ணலை. அவருக்கு நிறையா ப்ரைஸ் கொடுத்து எடுத்தனால ஏதாவது ஒரு மேட்ச்சில் யூஸ் ஆகிட மாட்டாரான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் யூஸ் ஆக மாட்டுறாரு. ஸோ இந்த மேட்ச் அவரை ட்ரை பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். எகெயின் அவங்களுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களோ அவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹர்ஷ்தூப்பே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் பத்து நிஷாங்கா, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், சமீர் ரிஸ்வி, அதேமாதிரி அபிஷேக் புரேல் இந்த இடத்த நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போன மேட்ச் கருண் நாயரை ட்ரை பண்ணியிருந்தாங்க இம்பேக்ட் அசுதோஷ் சர்மாவுக்கு பதிலாக. ஸோ இப்போ ஒரு அபிஷேக் புரேல் ட்ரை பண்ணலாம். போன சீசனில் அபிஷேக் புரேல் சில மேட்ச் நல்ல நாக்ஸ் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கருண் நாயருமே பெருசாக செட் ஆகலை இந்த இயரு. சமீர் ரிஸ்வி 4 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்சார். ஸோ அதனால் அவருக்கு அந்த பொசிஷன் 1-down பொசிஷன் ஹோல்டில் இருக்கும். ஸோ ஏர்லியராக விக்கெட் போயிடுச்சுன்னா அபிஷேக் புரேல் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னு. கருண் நாயரும் அசுதோஷ் சர்மாவையும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இல்லை விப்புராஜ் நிகமை கொண்டு வராங்கன்றது தெரியல. ஸோ இந்த ஒரு பொசிஷன் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இம்பேக்ட் பிளேயர்
அக்ஷர் பட்டேல், டேவிட் மில்லர், கிறிஸ்டியன் ஜேம்ஸ் இவங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த்தே இந்த 2 பேர் தான். யாராவது ஒருத்தர் வந்து ஃப்ளாப் பண்ணாலும் இன்னொருத்தர் மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஸோ ஐக்யூப் நபி, லுங்கி இங்கடி, குல்தீப் யாதவ், டி நட்ராஜன், முகேஷ் குமார் இதுதான் அவங்களுடைய 11ஆக இருந்துகிட்ருக்கு. இம்பேக்ட் பிளேயர் மட்டும் சேஞ்ச் பண்ணி இறக்குவாங்க. ஸோ டீம் ஃபார்ம் மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த புது பவுலர்ஸ் உள்ள இறக்குனாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இஷான் மலிங்கா நல்ல ஃபார்முக்குள்ள இருக்கார். அவருக்கு ஏற்ற வென்யூவாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய டைமென்ஷன்ஸு, அதே மாதிரி கட்டர்ஸ், ஸ்லோவர் ரன்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலரு. சையீப் ஹுசைன் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெத்துலேயுமே எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் புதுசாக நம்ம ஐபிஎல் வந்திருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் சிவம் துப்பேவை போல்டு எடுத்தார் சையீப் ஹுசைனை. ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் கிளிக் ஆகலாம், இல்லை அந்த டாப் 3ல யாரோ ஒருத்தர் கிளிக் ஆனால் போதும், அதிக ரன்கள் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாசன் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா மேட்ச்சுமே 30க்கு மேலே. ஃப்ளாப் ரேட்டுன்றது ரொம்ப கம்மி கிளாசனுக்கு. அவர் வந்து ஒரு தூண் மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ மேலே அபிஷேக்கு, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் 3 பேரில் யாராவது ஒருத்தர் 50க்கு மேலே 60க்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து கிளாசன் வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுருவாரு. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சமாக வந்து அப்படியே ரன்களை ஏற்றி கொண்டு போயிடுறாங்க. நம்ம அடிக்காத மாதிரியே ஒரு போர் டீம் மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்த எஸ்ஆர்எச் இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. இப்போயுமே கொஞ்சம் போர் டீம் மாதிரி தான் இருக்காது. காரணம் பெரிய அளவில் பேர்கள் கிடையாது. ஏன்னா மேலே டாப் 3 மட்டும்தான் நல்ல பேர் இருக்குது. அது கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நியூ பீஸ்னால நமக்கு அப்படி தெரியுது. பட் எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் அந்த ப்ரொஃபுல் இங்கே போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பினார். இஷான் மலிங்கா தான் அதை கொஞ்சம் கொண்டு வந்தார். இன்னொரு காரணம் போன மேட்ச் எஸ்ஆர்எச் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னென்னா அபிஷேக் சர்மாவோட 15 பால் 50. ஸோ அதான் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம். நீங்கள் இப்போ ஒரு ரன்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க ரன்கள்ன்றத. அந்த 15 பால் 50ன்றது தான் அவங்க வின் பண்ணதுக்கான ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நீங்கள் ரன் டிஃப்ரென்ஸஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவங்களுக்கு. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், லுங்கி இங்கிரி அவங்களோட பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் பவர் பிளே பேட்டிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா இப்போ பதுன் நிஷாங்கா போன மேட்ச் கொஞ்சம் டீவியேட் இருந்துச்சு, அவுட் ஆகிட்டார். அடுத்து கருண் நாயர் வந்து புவனேஸ்வர் குமார் அவுட் ஆகிட்டார். ஸோ டீவியேஷன் கொஞ்சம் ஸ்விங் இருந்தால் அடுத்தடுத்து அவுட் ஆகிடுறாங்க. கேஎல் ராகுல் கொஞ்சம் கொண்டு போனார், அவருமே அதுக்கடுத்து அவுட்டு. ஸோ டேவிட் மில்லர், கிறிஸ்டியன் ஜேம்ஸ் இந்த மிடில் ஆர்டர் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக போய்கிட்டு இருக்குது. சமீர் ரிஷிவுக்குமே ஒரு நல்ல ஒரு ரஷித் கானுக்கு ஃபஸ்ட்டு பால் போல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் அதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வர் குமாருக்கு மறுபடியும் அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ கொஞ்சம் ஏதாவது பவுலர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தால் ஆட மாட்டேங்கிறாரு சமீர் ரிஷ்வி. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுதான் டீம் ஃபார்ம் மொமெண்டம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33, 34, அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் நல்ல டிசிக்கு எகென்ஸ்டாக நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கார் 89. ஸோ கம்மி மேட்சஸில் கம்மி பால்ஸில் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு. அதனால தான் வந்துட்டு 89ன்றது இருக்குது ஆவரேஜ்ன்றது. ஸோ வென்யூவில் 40 ஆவரேஜ், இஷான் கிஷன் 43, 35, கர்ல்சன் 44, 52. ஸோ 4 பேர்த்துக்குமே டாப் 4க்கு சூப்பரான ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ பட் இந்த பக்கம் பேட்டில்ன்றது நடக்கும். ஏன்னா இந்த பக்கம் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அனிகேட் வர்மா 22, 23, நிதிஷ்குமார் ரெட்டி 32, 29, சஹீல் அரரா 21, 18. மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவன்குமார் 1 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. பெர்ஃபுல் விங்கே இந்த மேட்ச் டெபியூட்டு, டிசிக்கு எகென்ஸ்டாக இவங்களுமே டெபியூட்டு. பட் வென்யூவில் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காங்க விக்கெட் ஆவரேஜ்ன்றது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பத்து நிஷாங்கா பார்த்தோன்னா அவருமே இந்த மேட்ச் வந்து டெபியூட்டு. ஸோ இந்த வென்யூலையும் சரி எஸ்ஆர்எச் எகென்ஸ்டாகவும் சரி கேஎல் ராகுல் 36, 44 நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. சமீர் ரிஷ்வியுமே டெபியூட்டு. இப்போ தான் இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் ப்ளே பண்ண போகிறாரு. அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. டேவிட் மில்லர் 34, 38. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் ஜேம்ஸ் வந்துட்டு 29, 33. ஸோ ஐக்யூப் நபியுமே டெபியூட் உங்களுக்கு. லுங்கிங்கிடி 1.4 விக்கெட் ஆவரேஜ், 1.2 விக்கெட் ஆவரேஜ். குல்தீப் யாதவ் நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. நட்ராஜனுமே ஓரளவுக்கு டீசெண்டான விக்கெட் ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வச்சுருக்காங்க இவங்க டிசி. ஸோ மேலே கேஎல் ராகுல் மட்டுமே அவங்களுக்கு பெரிய தூணாக இருக்கார். ஸோ 10 நிஷாக்காவும் சமீர் ரிஷ்வியோட ஃப்ளாப் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நம்ம ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுலுக்கு ஃப்ளாப் ரேட் கம்மி. அதுக்கப்புறம் டேவிட் மில்லருக்கு இன்னுமே ஃப்ளாப் ரேட் கம்மி. ஸ்டப்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஃப்ளாப் ரேட்டுன்றது கம்மி. இந்த பக்கம் வந்துட்டு கிளாசன் மட்டுமே ஃப்ளாப் ரேட்டுன்றது கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இது வந்துட்டு இந்த பக்கம் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, அந்த பக்கம் ஒருத்தர் தான் வந்திருக்கார். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டிசிக்கு தான் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த பக்கம் டிசிக்கு உங்களுக்கு அக்ஷர் பட்டேலும் லுங்கிகிடியும் இந்த மேட்ச் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் லெவலாக இருப்பாங்க, கிரிட்டிக்கலாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு சயீப் ஹுசைன், இஷான் மலிங்கா. ஸோ இவங்க 2 பேருமே இம்பேக்ட் லெவல் ஹையாக இருக்கும். இந்த 4 பவுலர்ஸும் இந்த மேட்ச் பர்டிகுலராக சூப்பராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் மென்டல் எஜ் நியூட்ரல் தான். ஸோ நல்ல ஒரு ஹோம் கிரவுண்டு, நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. இந்த பக்கமே
நல்ல ஒரு பேட்டில்ஸு, அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்ஸ் எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு நல்லா சூப்பராக போகும். ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நமக்கு சில பேர்த்துக்கு லுக்கை வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசி வந்து ஸ்ட்ராங் டீமாக தெரியும். பட் எஸ்ஆர்ஹெச் போன மேட்சுமே அப்படி தான் நினச்சோம். பட் அவங்க வந்து கடைசியில் வின் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டீசெண்டாகவும் டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்தலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா விசஸ் லுங்கி இங்கிடி. ஸோ அட்வான்டேஜ் டேரெக்டாக இங்கிடிக்கு காரணம் அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கலாம் அபிஷேக் சர்மாவுக்கு. பட் லுங்கி இங்கிடி அவர் 5 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக என்னவா இருக்க போகுது இந்த மேட்ச்சில் அப்படின்னா, இந்த மேட்ச் இப்போதைக்கு நியூட்ரல் பிச்சாக பிஹேவ் பண்ணுது, ப்ளஸ் பெரிய கிரவுண்டு. ஸோ லுங்கிங்கியோடைய ஒரு கட்டர்ஸு, ஸ்லோவர் ஒன்ஸ் அதிகமாக போகிறாரு. ஸோ டிப்பிங் யாக்கர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேட்ச் பார்க்குறப்போ அதிகமான வேரியேஷன்ஸ் போகிறதுனால அபிஷேக் சர்மாவுக்கு பெரிய ட்ரபுளாக இருக்கும். கண்டிப்பாக அட்வான்டேஜ் லுங்கி இங்கிடிக்கு தான். நெக்ஸ்ட் பேட்டில் 2 கிளாசன் விசஸ் குல்தீப் யாதவ். நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய, ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய கிளாசனுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ட்ரபுளாக இருக்கலாம். காரணம் குல்தீப் யாதவுக்கு 3 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு என்ரிச் கிளாசன். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. பேட்டில் 3 டிராவிஸ் ஹெட் விசஸ் அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேல் கிட்டத்தட்ட T20 ஐஸில் 4 டைம் வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்திருக்காரு. ஸோ பவர் பிளேயிலும் பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ விக்கெட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட் மேட்சப் அவங்களாம் பார்த்துட்டு தான் வருவாங்க எல்லாருமே வந்துட்டு, எல்லா டீம்ஸுமே. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அவர் போட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் லெஃப்ட் ஹேண்டர் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எப்படி வந்து விக்கெட் விழுந்திருக்கு, ஆனால் நடந்திருக்கு. 4 டைம் வந்து எடுத்திருக்காரு. அது காரணம் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவர் வேரியேஷன்ஸு சடனாக பார்த்தீங்கன்னா ஆம்பால் போடுவார். நல்ல ஒரு ஸ்பீடாக நல்ல ஒரு ஹார்ட் லென்த்தில் அடித்து போடக்கூடிய ஒரு ஸ்பின்னரு. ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பேட்டிலையும் அட்வான்டேஜ் அக்சர் பட்டேலுக்கு தான். ஸோ 4 டைம் வந்து ஹெட்டு அக்சருக்கு அவுட் ஆயிருக்காரு. 5 டைம் அபிஷேக் சர்மா லுங்கி இங்கிடிக்கு அவுட் ஆயிருக்காரு. கிளாசன் வந்துட்டு குல்தீப் யாதவுக்கு அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ இந்த மேட்ச்சில் டிசியோட பவுலிங் அட்டாக் ரொம்பவுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க போது எஸ்ஆர்ஹெச்க்கு எகெயின்ஸ்டாக. ஸோ கீழே பார்க்குறப்போ இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் பெரிதளவில் இது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. கேஎல் ராகுல் எப்படி அதை எடுத்துக்க போகிறாருன்றதை பார்ப்போம். கேஎல் ராகுல் விசஸ் சயீப் ஹுசைன். ஸோ டொமஸ்டிக்கில் அவங்க ஆடுறப்போ சயீப் ஹுசைன் கேஎல் ராகுலை வந்து 2 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ நீட்லி 5 மேட்ச்சில் வந்துட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். ஸோ அந்த பேட்டில்ன்றது கேஎல் ராகுலுக்கு இருக்குது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்குறப்போ இசான் மல்லிங்கா ஸ்டப்ஸை வந்து ஒரு 3 டைம் வந்துட்டு விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ இந்த பேட்டில் டெத் ஓவரில் வந்து நடக்கும். இந்த 5 கீ பேட்டில்ஸ்ன்றது இந்த மேட்ச்சில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அபிஷேக் சர்மா விசஸ் லுங்கி இங்கிடி, டிராவிஸ் ஹெட் விசஸ் அக்சர் பட்டேல். ஸோ 5 தடவை 4 டே அவுட் ஆயிருக்காங்க. கிளாசன் விசஸ் குல்தீப் யாதவ், கேஎல் ராகுல் விசஸ் சயீப் ஹுசைன், அதுக்கப்புறம் ஈசான் மல்லிங்கா விசஸ் ஸ்டப்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போகலாம். கேஎல் ராகுல், கிளாசன், இசான் கிசான், டிராவிஸ் ஹெட்டு, ஸ்டப்ஸு, அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல், சயீப் ஹுசைன், குல்தீப் யாதவ், லுங்கி இங்கிடி, ஈசான் மல்லிங்கா. இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு ஃபேண்டசி டீம் செலெக்ஷன். ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11. டிராவிஸ் ஹெட்டு கேப்டன், வைஸ் கேப்டன் சயீப் ஹுசைன் டியூ டு ஹை ஸ்டாட்ஸ். பட் இதை விட நமக்கு நல்ல ஒரு சேஃபான இதுனா கேஎல் ராகுல் தான் கேப்டனாக ட்ரை பண்ணணும். கேஎல் ராகுல் கேப்டனு, அதுக்கப்புறம் வந்து இசான் கிசான் இந்த போன மேட்ச் ஃப்ளாப்பு, மேபி இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணலாம். கிளாசனுக்கு தான் வந்து ஃப்ளாப் ரேட் கம்மி. பட் நிறையா பேருக்கு நம்ம காமிச்சிருந்த மாதிரி 5 பேருக்கு வந்து பேட்டில்ன்றது இருக்குது. கேஎல் ராகுல், சயீப் ஹுசைன் 2 டைம் எடுத்திருக்காரு. கிளாஸில் குல்தீப் யாதவ் 3 டைம் எடுத்திருக்காரு. அபிஷேக் சர்மாவை லுங்கி இங்கிடி 5 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. டிராவிஸ் ஹெட்டை அக்சர் பட்டேல் 4 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பேட்டில்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பார்த்து வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நமக்கு லைனப் வேணும், டாஸ் வேணும். ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் தான் இப்போ யார் டெத்தில் பவுலிங் போட்டாலும் ஃபஸ்ட் பவுலிங் போகிறப்போ விக்கெட்டுன்றது கிடைக்கிது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். ட்ரம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர், நிதிஷ் ரெட்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருடைய ஹோம் கிரவுண்டில் பவுலிங்குமே ஃபுல்லாக போடுவார், பேட்டிங் வந்தாலுமே ரன்கள்ன்றது அடிக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு சேஃபான சாய்ஸாக இருப்பார் சேஃப் டீமுக்கு. அப்புறம் டி நட்ராஜன், இதான் வந்து ட்ரம்பி பிக்ஸு. நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் சாய்ஸ்ன்றதை பார்த்துடலாம். கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டை கேப்டனாக போட்டு இப்போ இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டியூ இருக்கும். பட் பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து ட்ரை பண்ணலாம் கேப்டனாக. வைஸ் கேப்டன் வந்துட்டு சயீப் ஹுசைன். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப டெத்தில் போட்டு அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து ஒரு நியூட்ரல் ட்ராக்காக தான் இருந்துகிட்ருக்கு இந்த ரீசன்ட் மேட்சஸில். அதனால் கண்டிப்பாக பவுலர்ன்றது ட்ரை பண்ணலாம். ஸோ கேஎல் ராகுலோட டீம் டிசி வந்துட்டு சேஸ் பண்ணுறாங்கன்னா கேஎல் ராகுலை கேப்டனாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வைஸ் கேப்டனாக லுங்கி இங்கிடியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிறையா மேட்சப்ஸ் இருக்குது.
டெத்துலேயும் ஓவர் போடுவார். இப்போலாம் விக்கெட் தேவையோ அப்போ தான் வந்து கொண்டு வராங்க. விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். பெரிய கிரவுண்டும் கூட. ஸோ அதனால் சின்ன கிரவுண்ட் கிடையாது இது. ஸோ அதனால் அவர் வேரியேஷன்ஸ் போடுறப்போ ஸ்லோவர் ரவுண்ட்ஸை பிக் பண்ணாங்க அப்படின்னா அது கரெக்டாக கையில் தான் போய் உட்காரும். கரெக்டாக கிளிக் ஆகலைன்னா ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். கேஎல் ராகுலுக்கு நல்ல வென்யூ ஆவரேஜ் இருக்குது. ப்ளஸ் சஹீப் ஹுசைன் மட்டும்தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பேட்டர் இருக்குது. 2 டைம் டொமஸ்டிக்கில் எடுத்திருக்காரு. ஸோ மற்ற அளவில் பெரிய அளவில் எந்த பவுலர்ஸ்ட்டையும் வந்து பேட்டில்ன்றது இல்லை. ஏன்னா எல்லாருமே இப்போ புது பவுலர்ஸ் தான். ஸோ கேஎல் ராகுல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ அவர் தான் வந்து இந்த மேட்ச்க்கான நல்ல ஒரு சேஃப் கேப்டனாக இருப்பார். ஏன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா நல்ல வந்து ஒரு குறிப்பாக வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஹிட்டர் ஃப்ளாப் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க நம்பி நம்ம வந்து கேப்டன் வச்சு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ப்ளஸ் பேட்டில்ஸும் வேறு இருக்குது. இந்த பக்கம் பவுலிங் லைனப் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஹை நேம்ஸாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நேம்ஸ் இல்லை. இந்த பக்கம் ஹை நேம்ஸும் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிசி 52% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப டஃப் தான். பட் ஸ்டில் மேட்ச்சில் வந்து ஒரு டிசியோட ரிசல்ட் வந்து டிசிக்கு சாதகமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஒரு 3%, 4% அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். டாஸுமே அதை டிசைட் பண்ணும். மேலே சில பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆனாங்கன்னா அப்படியே ஓவராலாக மாறும். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிசி தான் இது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா டிசியோட டாப் 3 தூக்கிட்டாங்கன்னா அடுத்து வரவங்க எல்லாமே மடமடன்னு அவுட் ஆயிடுவாங்க. மேட்ச் வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து கையில் போயிடும்னு சொல்லிட்டு அதே தான் இப்போ எம்ஐ பண்ணியிருக்காங்க. பவர் பிளேலேயே 3 பேர் அவுட்டு. கில்லு, சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் அவுட் ஆனே அடுத்து 2 விக்கெட்டு அப்படியே போயிட்டுருக்கு மேட்ச்சு. இப்போது என்ன ஆக போகுதுன்றது தெரியலை. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் அந்த மேட்ச் வந்து முடியல. ஸோ நம்மளோட அனலைசஸ். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.